ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி செடி நம்ம போன வருஷம்லாம் பார்த்தோம்னா இதில் வந்து 5-6 பூ பூத்துது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இந்த வருஷம் நம்ம இது கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டதுலேருந்து இதில் ஒரு அரும்பு வைக்கல, பூவும் பூக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஒரு பெரிய தொட்டியில் கூட பெரிய பக்கெட்டில் மாற்றி வச்சுருக்குறோம். புது மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அப்பயும் இதில் அரும்பு வரல, பூவும் பூக்கலை. பார்க்கலாம், இன்னும் ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டு செம்பருத்தி செடியில வந்து நிறைய அரும்பு இருக்குது. அதனால இதை கட் பண்றதுக்கே எனக்கு மனசு வரல. இந்த வெயில வந்து பூ பூக்க விட மாட்டேங்குது. இந்த வெயில் பாருங்க, ஃபுல்லாவே பூக்கல, அரும்பாவே இருக்குது. அப்படியே வானம் பாருங்க எப்படி இருக்குது, மோசம். காயிற வெயில்ல ஒண்ணுமே தெரியல. காலையில 7 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடுதுங்க. அப்படியே சுரியெல்லாம் அடிக்குது வெயில் பாருங்க. கத்திரிக்காய் எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முள்ளு கத்திரிக்காய் செடியில வந்து 2 கத்திரிக்காய் வச்சிருக்குது. நிறைய பூ வச்சு கொட்டி போயிடுது காத்துல, அனல்ல. நம்ம புதுசா அன்னைக்கு நம்ம வீடியோல காமிச்சிருப்போம். பீர்க்கங்காய் வந்து விதை போட்டோம், தண்டு கீரை விதையெல்லாம் போட்டோம். இப்ப பீர்க்கங்காய் வந்து முளைச்சிருக்குது. நான் வந்து 3-4 தொட்டியில 2-3 வரை போட்டு வச்சேன். எல்லாத்துலயுமே வந்துருக்குது. இந்த கனகாமர செடியும் கட் பண்ணி விடணும். வெயிட் தாங்காம கீழே அப்படியே சாயுது. இந்த டெல்லி கனகாமரம் வந்து நம்ம கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பார்த்துனே இருக்கிறேன். நான் அப்படி கட் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் நிறைய பூ பூத்துனே இருக்குது. இதுல நம்ம ரோஸ் செடி பாருங்க எப்படி இருக்குது. 4 இதுதான் வந்துருக்குது அந்த பூவுல. சேப்பங்கிழங்கு வந்து ஃபுல்லா இன்னும் இலையெல்லாம் காயணுமா. அந்த இலையெல்லாம் காஞ்ச பிறகுதான் நம்ம அதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் அதை பெரிய தொட்டியில மாத்தி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சின்ன தொட்டியில வச்சிருந்தோம், இப்ப நம்ம பெரிய தொட்டியில மாத்தி வச்சிருக்கிறோம். இந்த பீர்க்கங்காய் செடியில வந்து மறுபடியும் நம்மளுக்கு 2 பீர்க்கங்காய் பூ வந்து பீர்க்கங்காய் வச்சிருக்குது. பீர்க்கங்காய் செடி எல்லாமே நல்லாதான் இருக்குது. ஆனா சொரக்காய் செடியில தான் எப்படி ஒரு 20 சொரக்காய் வச்சு வச்சு காஞ்சு போயிடுச்சு. இது என்னான்னு எனக்கு ஒன்று, வெயில் தாங்கலையா இல்லை நம்மளுக்கு என்னான்னு ஒன்றும் புரியல. பார்க்கலாம், இன்னும் அதை அப்படியே காஞ்சினே இருந்தா நான் அதை எடுத்து போட்டுடலான்னு பார்த்துன்னு இருக்கிறேன். காக்கடை செடி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுலேயும் பூ பூக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, பீர்க்கங்காய் செடி எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எல்லா செடியும் கட் பண்ணி தான் விட்டுருக்குறோம். இங்க வந்து நான் இந்த குண்டு மிளகா செடியில வந்து பூ வச்சிருக்குது. அதுக்கும் நான் எல்லாம் தனியா மோர் கரைசல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணி ஊற்றணும் எல்லா செடிக்கும். நான் வந்து எல்லாம் எது செடிக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி தான் கொடுத்துன்னு இருக்கிறேன். இந்த வருஷம் வந்து புது மாற்றம் நம்மளுக்கு தெரியுது, நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இப்போ வந்து இந்த சம்பங்கி செடியிலயும் 3-4 கலையிலயும் அரும்பு வச்சிருக்குது. எல்லா தொட்டிலையுமே அரும்பு வருது. ஒரே ஒரு காலையில இருந்தா நம்ம பூ பறிச்சு வந்து பாருங்க. சொரக்காய் செடியில 4-5 சொரக்காய் காஞ்சு போயிடுச்சு. ஒரு கனவுலயும் ஒரு சொரக்காய் வச்சிருந்தது, ஆனா மொத்தமே காஞ்சு போயிடுச்சு. பாதி கலையும் காஞ்சு போயிட்டு இருக்குது. இது பாருங்க, நெல்லிக்காய் மரமும் எவ்வளவு நல்லா இருக்குது. ஆனா இலையெல்லாம் வாடி போன மாதிரி ஆயிட்டு இருக்குது. இதுக்கும் வெயில் தாங்கல. என்ன பண்றது, இன்னும் 2-3 நாள் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மழை வந்தா பார்க்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேல டென்ட்டாவது போடலான்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. நான் வேணாம், மழை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன் மழைக்காக. நம்ம கனகாமர செடியில வந்து நாட்டு கனகாமர செடி நிறைய வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 4-5 வந்து முளைஞ்சிருக்குது. அழகந்தழ் செடியும் நல்லா இருக்குது. ரோஸ் கட்டிங் பண்ணி வச்சோம். ஃபர்ஸ்ட் நல்லா துளிர் விட்டு இருந்தது. இந்த வெயில் அது மொத்தமும் காஞ்சு போயிடுச்சு. கருவேப்பிலைச்சும் வந்து நான் பெரிய தொட்டியில் வச்சிருந்தேன், அது ஒன்றும் முளையல. அதனால மறுபடியும் சின்ன இதுல எடுத்து மாத்திட்டேன் நான். இதுலயாவது வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முருங்கை மரம் வந்து நல்லா இருக்குது. முருங்கை மரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது நல்லா தான் இருக்குது. அவரைக்காய் செடியும் பாதி காஞ்சு போயிடுச்சு. பாருங்க, பாதி காஞ்சி சுருண்டு போயிடுச்சு. இது உள்ள இருக்கிற அவரைக்காய் செடி வந்து நல்லா இருக்குது. இது வந்து கோவக்காய் செடியா என்னான்னு தெரியல, சின்னதா இருக்குது இலை. பார்க்கலாம். சாமந்தி செடி இது உள்ள வச்சிருக்கிறதும் நல்லா இருக்குது, அரும்பு வந்துருக்குது. புதினா செடி தான் வளரவே இல்லை, இன்னும் 2-3 நாள் அப்படியே இருக்குது. வெயில் அதிகமா இருக்கிறதால அப்படியே இருக்குது போல இருக்குது. பார்க்கலாம், மழை வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுவும் நல்லா பெருசா வளரும். நம்ம கார்டன் லைவ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்க தினமும் பார்க்கணும்னு சொன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம தினமும் ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம கார்டன்ல இருந்து நம்ம காட்டுறோம், போடுறோம். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.